ஒவ்வொருத்தரும் நடந்து செல்றதை மறந்துட்டோம். அது மாதிரி சைக்கிளில் போகிறதையும் மறந்துட்டோம். சைக்கிள் ஆர்வமாக போயிட்டுருந்தோம். இப்போ எப்போ ஸ்கூட்டர் வந்ததோ, டூ வீலர் இருந்ததோ, மோட்டார் அப்போ சைக்கிளை விட்டு போட்டோம். சைக்கிள் இப்போ யார்ட்டுமே இல்லை. தப்பு, இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. அப்போ நம்ம நடந்து செல்வதற்கான வாய்ப்புகளை தேட வேண்டும். நடந்து செல்கிற வேலையை நடந்து தான் செல்ல வேண்டும். அது மாதிரி சைக்கிளில் போக வேண்டிய வாய்ப்புகளை தேடணும். இப்படி தான் நம்ம உடல் உழைப்போடு வாழ வேண்டும். அப்போ தான் நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும். நம்ம காரில் போயிட்டால் சந்தோஷம்னு நினச்சிக்கிறோம். காரில் போகிறது சந்தோஷம் தான். ஆனால் நீங்கள் நடக்கிறதை மறந்து விட்டு காரில் போனீங்கன்னா சந்தோஷம் கிடையாது. ஏரோப்ளைனில் போனால் கூட சந்தோஷம் கிடையாது. நடக்கிற வழக்கம் உங்கள்கிட்ட இருக்கணும். அதுபோல் சைக்கிளில் போகிற வழக்கம், அதாவது உடல் உழைக்கிற வழக்கம் உங்கள்கிட்ட இருக்கணும். அது எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் உடல் இயங்குகிற அந்த விளையாடுறோம், ஆடுறோம், பாடுறோம், இதெல்லாம் உடல் அசைவுகள். உடலுக்கு அசைவுகள் இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அது நடப்பது, சைக்கிளில் செல்வது, ஆடுவது, பாடுவது, விளையாடுவது, நீச்சல் அடிப்பது, இது போன்ற ஒரு வாழ்க்கை முறை நம்மக்கிட்ட இருந்தால் தான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு நீ ஃப்ளைட்டில் போ, எங்கே வேணாலும் போ, அப்போ நீ சந்தோஷமாக இருப்ப. நீ நடக்கிறதை மறந்துட்டு, சைக்கிளில் போகிறத மறந்துட்டு, விளையாடுவதை மறந்துவிட்டு நீ காரில் போனாலும் சரி, நீ அமெரிக்காவுக்கே போனாலும் சரி, உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. ஏனென்றால் உடல் உழைப்பு தான் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீ மகிழ்ச்சியாகவே வாழ முடியும். ஆரோக்கியமான வாழ்க்கை அது உடல் இயக்கத்தில் தான் இருக்கிறது. உடல் நடந்தால்தான், ஓடினால்தான், விளையாடினால்தான், ஆடினால்தான், சைக்கிளில் சென்றால்தான் உடல் ஆரோக்கியத்திற்கான வாய்ப்பு அங்கு தான் இருக்கிறது. அப்பொழுது தான் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். உடல் உழைப்பே நடக்கிறக்கே கூச்சப்படுறீங்க, கண்டிப்பாக உங்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. ரொம்ப காலம் வாழவே முடியாது.